ஹாய், அனைவருக்கும் ஸ்வீட் வணக்கம். ஸோ பொதுவாக இந்த கிறிஸ்மஸ், நியூ இயர் அப்படின்னா எல்லாரும் என்ன பிளான் பண்ணுவோம்? ஃப்ரெண்ட்ஸ் கூட எங்கேயாவது ஜாலியாக வெளில ட்ரிப்புக்கு போகலாம், அல்லது கொஞ்சம் குடும்பஸ்தர்களாக இருந்தாங்கன்னா ஃபேமிலி கூட்டிட்டு எங்கேயாவது வெளில சும்மா போயிடலாம்னு சொல்லிட்டு ஒரு பிளான் போடுவோம் இல்லைங்களா? நான் வாட் இஃப் இதே மாதிரி ஒரு இண்டிவிஜுவல் ஒரு பக்கம் போகலான்னு சொல்லிட்டு பிளான் பண்றாரு, ஆனா அவருடைய கெட்ட நேரமா என்னவோ தெரியல, கிறிஸ்மஸ், நியூ இயர், பொங்கல், வாடவர் சொல்லலாம், எல்லாத்தையுமே ஒரு காருக்குள்ள செலிப்ரேட் பண்ண வேண்டிய ஒரு நிலைக்கு தள்ளப்படுறாரு. அது என்ன காருக்குள்ள அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுவும் ஒரு நாள்ல 2 நாள்ல கிட்டத்தட்ட 60 நாட்கள் காருக்குள்ள மாட்டிக்கிறாரு. ஸோ அதனாலதான் காருக்குள்ள செலிப்ரேட் பண்ணாரு நான் சொன்னேன். தனியா மாட்டல, ஒரு பனி பிரதேசம் சுத்தியும் பயங்கரமா பனி பொழிஞ்சுக்கிட்டு இருக்கு. ஸோ அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில மாட்டப்பட்ட ஒரு நபர் தப்பிச்சாரா தப்பிக்கலையா, அவருடைய விடாமுயற்சி அவருக்கு ஹெல்ப் பண்ணுச்சா ஹெல்ப் பண்ணலான்றதுதான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ இன்னைக்கு விடாமுயற்சி படம் வேற ரிலீஸ் ஆக போகுது. ஸோ அந்த தலை ஃபேன்ஸுக்கும் தலா அவர்களுக்கும் ஓகே சொல்லக்கூடாதா, ஏகே அவர்களுக்கும் ஒரு பெரிய ஒரு கங்க்ராட் சொல்லிட்டு இந்த விடாமுயற்சி கதையை நம்ம பார்க்க ஆரம்பிக்கலாமா? பீட்டர் ஸ்கெல்பர்க் அப்படின்னு சொல்லப்படுற ஒருத்தர் ஸ்வீடன்ல வாழ்ந்துகிட்டு வராரு. அவர் பாத்தீங்கன்னா ஓமையா அப்படின்னு சொல்லப்படுற ஒரு இடத்துக்கு போறதுக்கு பிளான் பண்றாரு. ஸோ டிசம்பர் மாசம் 2011 வருஷம் அவர் வீட்டுல இருந்து கார்ல கிளம்புறாரு. கிட்டத்தட்ட டிசம்பர் 11 நினைக்கிறேன். ஸோ ஜாலியா ஒரு பக்கம் போறதுக்கு என்ன ரீசன்றது பெருசா தெரியல, எங்க போனார் எதுக்காக போனாருன்றது தெரியல. பட் எனிவேஸ் அந்த ஓமையா அப்படின்னு சொல்ற இடத்துக்கு போறதுதான் பிளானே. ஸோ இப்போ வீட்டில இருந்து கார் எடுத்துக்கிட்டு ஜாலியா தலைவர் அப்படியே ஒரு லாங் டிரைவ் மாதிரி போயிட்டு இருக்காரு. அந்த சீசன் எந்த மாதிரி சீசன் பாத்தீங்கன்னா, ரொம்ப பனி பொழிகிற ஒரு சீசன். அதாவது குறிப்பா அவர் அந்த போற இடம் ஆகட்டும், இல்ல அந்த இடமே சம்மர் கம்மியாகவும் வின்டர் அதிகமாகவும் இருக்கக்கூடிய ஒரு இடம்னு சொல்றாங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு இடத்துக்கு பாத்தீங்கன்னா நம்மளால போயிட்டு இருக்காரு. அதுவும் டிசம்பர் மாசம் அப்படின்றதுனால பொதுவாக தெரியலைங்களா, அந்த கிறிஸ்மஸ் அந்த டைம்லாம் பயங்கரமா அந்த ஸ்னோ எல்லாம் அப்படியே பொழுந்துகிட்டு இருக்குல்ல. ஸோ இதுதான் அந்த சிச்சுவேஷன். அப்படி அவர் ஒரு ரோட்ல போயிட்டு இருக்காரு. போயிட்டு இருக்கும்போது கொஞ்சம் ஒரு அவுட்ரு அதாவது ஊர்ல இருந்து கொஞ்சம் தள்ளின்னு வச்சுக்கோங்களேன், ஒரு கிராமமா இருக்கு, காடு அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு அவுட்டர்ல போயிட்டு இருக்கும்போது திடீர்னு வண்டி ஸ்கிட் ஆகி கொஞ்சம் அந்த ரோட்ல போயிட்டு இருந்த வண்டி பாத்தீங்கன்னா திடீர்னு தடம் புரண்டு கொஞ்சம் உள்ள அந்த காட்டுக்குள்ள காடுன்னு சொல்ல முடியாது, எனிவேஸ் கொஞ்சம் பனி ஃபுல்லா நிறைய நிறைஞ்சிருக்கு. ஸோ அப்படிப்பட்ட ரோட்ல இருந்து விலகி இன்னொரு இடத்துக்கு வண்டி போகுது. அப்படி போனதுக்கு அப்புறம் கொஞ்சம் ஒரு மாதிரி தடம் புரண்டு அப்படியே காட்டு போயிட்டு மாதிரி வண்டி நின்றுது. அப்பாடா ஓகே ஒன்னும் ஆகலப்பா, நம்ம திருப்பி கிளம்பிட்டு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நார்மலா எல்லாரும் யோசிப்போம் இல்லைங்களா. ஆனா பீட்டர் அந்த டைம்ல எப்படி யோசிச்சிருக்காருன்னா, சரி இருட்டாயிடுச்சு, வந்துட்டோம், ஒரு மாதிரி மாட்டிட்டோம், ஒன்னும் பிரச்சனை இல்லை, நம்ம என்ன பண்ணுவோம், இங்கேயே இப்படியே ரெஸ்ட் எடுத்துட்டு கொஞ்சம் விடிஞ்சோடனே காலப்புறம் பார்த்து கிளம்பி போயிடலாம்னு சொல்லிட்டு இது என்ன ஒரு பிளான்னு தெரியல. பட் எனிவேஸ் அப்படிதான் பிளான் போடுறதாக சொல்லப்படுறாங்க. சொல்லணும் அப்படிதான் படிச்சேன். ஸோ ஓகே, ஸோ அப்படி பிளான் போடுற பீட்டர் பாத்தீங்கன்னா அவருடைய கார்லயே அந்த அன்னைக்கு நைட்டு ரெஸ்ட் எடுக்கிறாரு. ஸோ சூப்பர், ஓகே ஃபைன், ஓகேடா சரி ஓகே. ஒரு 5 hours 6 hours ஆகுது. ஃபைன்லாம் கண்ணும் முழிக்கிறாரு. முழிச்சு பார்த்தா அவர் காருக்குள்ளதான் இருக்கிறாரு. ஆனா காரை சுத்தியும் வெள்ளை கலர்ல என்னமோ போட்டு அப்பி வச்ச மாதிரி இருக்குது. இவருக்கு ஒண்ணுமே புரியல, என்ன இது ஒண்ணுமே புரியல, ரொம்ப குளிர வர ஆரம்பிக்குது, விண்டோ வழியா ஒண்ணுமே வெளில தெரியல, எல்லாம் ரொம்ப இருட்ட மாதிரி இருக்குது, வெள்ளை கலர்ல அப்பி விட்ட மாதிரி இருக்கு, என்ன ஒண்ணுமே புரியலன்னு சொல்லிட்டு அப்பதான் அவருக்கு லைட்டா ஸ்ட்ரைக் ஆகுது. ஓ நம்ம நைட்டு ஃபுல்லா இங்கேயே நின்ன காரணத்தினால, பனிப்பொழிவும் ரொம்ப அதிகமா இருந்த காரணத்தினால நம்ம காரு பனியால மூடப்பட்டிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஐயோன்னு சொல்லிட்டு அந்த அந்த ஜன்னல்லாம் ஒரு மாதிரி அந்த ஃபாகெல்லாம் இருக்கும் இல்லைங்களா, பனி இருந்துக்குள்ள நம்ம தொடச்செல்லாம் பார்ப்போமே, அப்படின்னு தொடச்சு பாக்குறாரு. ஃபுல்லாவே பனிதான் இருக்குது. லைட்டா கூட வெளியே தெரியல. ஐயோ ரொம்ப போச்சான்னு சொல்லிட்டு காரை ஸ்டார்ட் பண்ண ட்ரை பண்றாரு. காரும் ஸ்டார்ட் ஆகல. ரைட்டுன்னு சொல்லிட்டு காரோட அந்த கேட்டு திறக்க ட்ரை பண்றாரு. அதுவும் ஜாம் ஆயிடுச்சு. ஏன்னா சுத்தியுமே பனி ஃபுல்லா வந்ததுனால அதுவும் திறக்க முடியல. சரி விண்டோவாவது இறக்குவான்னு பார்த்தா விண்டோவும் மாட்டிக்கிச்சு, விண்டோவும் திறக்க முடியல. இப்போ அந்த ஒரு தனியா ஒரு நபரா அந்த காருக்குள்ள சுத்தியும் பனி சூழ தலைவர் அங்க மாட்டிக்கிறாரு. சரி ரைட்ரா அப்படின்னு சொல்லிட்டு சரி கத்தலாமா கூப்பாடு போடலாமான்னு சொல்லிட்டு இனிஷியலா கொஞ்சம் கத்தவும் ட்ரை பண்றாரு, ஹெல்ப்னு சொல்லிட்டு. யாருக்கும் எதுவுமே கேட்கல.
அந்த டைம்ல வெளியே யாராவது போனாங்களா போலையன்றது நமக்கு தெரியல. ஸோ எனிவே சுத்தியும் யோசிச்சு பாருங்க, ஒரு காடு மாதிரி ஒரு அவுட்டர் ஸ்கர்ட்ஸ் ஒரு இடம், சுத்தியும் பனி, நடுவுல காரு, அதுக்குள்ள ஒரு மனுஷன், ஹெல்ப்புக்கு யாரும் இல்ல, கையில வந்து பெருசா சாப்பிடுறதுக்கும் எந்த ஒரு பொருளும் கிடையாது. இந்த டைம்ல ஒரு மனுஷனோட மைண்ட் செட் எப்படிலாம் வேலை செய்யும்? இருப்போமா, பொழைப்போமா, போவோமா? ஏன்னா கால் பண்றதுக்கும் சிக்னல் எதுவும் கிடைக்கல போல. ஏன்னா அது பண்ணியிருந்தா கூட தப்பிச்சிருக்கலாம். ஸோ அப்படி இருக்கும்போது சரி ஓகே, இப்போ சுச்சுவேஷன்ல மாட்டிக்கிட்டாச்சு. தலைவர் என்ன பண்றார் ஆர் என்ன பண்ண போறாருன்னு பாத்தீங்கன்னா, இனிஷியலா அவருக்கு வந்துட்டு ரொம்பவே வந்து குளிர ஆரம்பிக்குது. ஏன்னா சுத்தியும் பனி, ஆல்ரெடி வின்டரு, காரை சுத்தியும் வந்து ஏதோ டெக்கரேஷன் பண்ண மாதிரி ஃபுல்லா வந்துட்டு பனியால தான் கவர் வேற ஆயிருக்கு இல்லைங்களா? ஸோ பொறுமையா யோசிக்கிறாரு, என்னடா இவ்வளவு குளிருது, என்னடா பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது, ஓரளவுக்கு அந்த பாடி ஹீட்டை மெயின்டைன் பண்றதுக்கு வந்துட்டு இப்படி இப்படி கை வந்து ரப் பண்றது, கொஞ்சமா ஏதோ வந்து கொஞ்சம் சரக்கு வச்சிருந்தாரு போல, சரக்கு லைட்டா அடிக்கிறாரு. ஸோ அதுல கொஞ்சம் வந்துட்டு குளிர் ஒரு மாதிரி இதமா ஒரு மாதிரி சூடா இருக்குது. என்னதான் இருந்தாலும் போக 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 அந்த குளிர்ன்றது வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டு இருக்கு. இவருக்கு என்ன பண்றதுனே தெரியல. இப்படியே விட்டா நான் மர்கையாதானான்ற அளவுக்கு வந்துட்டு ரொம்ப வந்து ஒரு மாதிரி என்னடா பண்றது ஆண்டவான்ற மாதிரி வந்துட்டு உட்காந்துட்டு இருக்கிற டைம்ல வந்து சரி நம்ம காருக்குள்ள போய் அதை நோண்டி பார்க்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது அங்க இருந்து எந்திரிச்சு டிரைவர் சீட்ல இருந்து பண்ணி வராரு. வந்து பார்க்கும்போது தேடுறாரு, ஏதாவது இருக்கா சாப்பிடுறதுக்கு, பாட்டில், ஜூஸ், சிப்ஸ் கிப்ஸ் ஏதாவது இருக்கான்னு பார்த்தா ஒண்ணுமே இல்லை. சரி ரைட்ரா அவ்வளவுதான் முடிஞ்சதுடா அப்படின்னு பார்க்கும்போது அவர் கண்ணுல ஒரு கவர் மாதிரி ஒன்று தென்படுது. அந்த கவரை பிரிச்சு பார்க்கும்போது உள்ள ஒரு பெட் மாதிரி, அதாவது வந்து ரொம்ப இப்போ கரெக்டாக எனக்கு பேர் சொல்ல தெரியல, பட் நியூஸ் வந்துட்டு அந்த பெட் மாதிரி ஒன்று இருக்கும். அது வந்துட்டு ஒரு மாதிரி ஜாக்கெட் மாதிரி இருக்கும். அந்த குழந்தைங்கலாம் படுக்க யூஸ் பண்ணுவாங்க இல்லைங்களா? குழந்தைலாம் இருந்துச்சுன்னா வந்துட்டு அந்த லெதரால செய்யப்பட்ட ஒரு பெட் மாதிரி ஒன்று இருக்கும். அதுக்குள்ள வந்துட்டு படுத்துப்பாங்க. ஸோ அந்த மாதிரி வந்துட்டு பெரியவங்க படுக்கிறதுக்கு ஒரு பெட் மாதிரி ஒன்று இருக்கும். அது எங்கேனாலும் தூக்கிட்டு போய்க்கலாம், ரொம்ப ஈஸி தான் ஹேண்டில். அந்த மாதிரி வந்து ஒரு பெட் ஒன்று இருக்கு. சரி நம்ம இப்போதைக்கு ஏதாவது கிடைச்சேன்னு சொல்லிட்டு குளிர்ல இருந்து விடுபடுறதுக்கு அந்த பெட்டை யூஸ் பண்ணி வந்து தன்னை கவர் பண்ணிட்டு காருக்குள்ளேயே வந்துட்டு படுத்துடுறாரு. சரி ஓகே, இப்போ ஒரு கொஞ்சத்துக்கு அந்த குளிர்ல இருந்து ஒரு சின்ன ஒரு சொல்யூஷன் கிடைச்சாச்சு. ஆனா அது மட்டும் போதுமா? அடுத்து வந்துட்டு பாத்ரூம் கீத்ரூம்லாம் வரும். அதுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. சாப்பிடுறதுக்கு சாப்பாடு வேணும். ஒரு மணி சரக்கு மட்டும் கொஞ்சம் இருக்குது. சிகரெட் வச்சிருக்காரு. ஸோ இதை தவிர வேற எதுவும் பெருசாகவும் கையில எதுவும் எடுத்துட்டும் வரல. தண்ணியும் காலி. சரி இப்போ இதெல்லாம் எப்படா சமாளிக்கிறதுன்னு பார்க்கும்போது கொஞ்சம் கொஞ்சமா வந்து திருப்பி இருட்ட ஆரம்பிக்குது. ஒரு நாள் போகுது, 2 நாள் போகுது, 3 நாள் போகுது. சரி பசி உயிரை வாட்டுது, என்ன பண்றதுன்னு தெரியல, குளிருது வெளில, நாக்கெல்லாம் வறண்டு போய் என்ன பண்றதுன்னு புரியாம இருக்கும்போது சன் ரூஃபை வந்து லைட்டா திறக்க ட்ரை பண்றாரு. மேல இருக்கும் இல்லைங்களா? ஸோ அதை திறக்க ட்ரை பண்ணாலுமே அது ரொம்ப பெருசாலாம் வந்துட்டு கேப், ஒரு மனுஷன் வெளியே போற அளவுக்குலாம் கேப் இல்லை. லைட்டா ஒரு கை போயிட்டுலாம், அந்த அளவுக்கு தான் திறக்கவும் முடியுது. அதையுமே இப்பெல்லாம் இருக்கும்போது ஒரு கட்டத்துக்கு மேல அவரால் தண்ணி குடிக்காம இருக்கவும் முடியல. ஸோ அப்ப என்ன பண்றாருன்னா சன் ரூஃப் வழியா மேல வந்து கையை விட்டு மேல அந்த ஸ்னோலாம் இருக்கும் பாத்தீங்களா, அதை எடுத்து ஸ்னோவை வந்து கொஞ்சம் அப்படி இப்படி பண்ணி வந்துட்டு தனியா ஓரளவுக்கு மாத்தினதுக்கு அப்புறம் சாப்பிட ஆரம்பிக்கிறார், மேபி குடிக்க ஆரம்பிக்கிறாரு. ஸோ இப்படிதான் அவருடைய தண்ணிக்கான தேவையை வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா வந்துட்டு சாட்டிஸ்ஃபை பண்ண ஆரம்பிச்சாரு. இதுலயுமே ஒரு ரிஸ்க் இருக்கு. ஏன்னா ஸ்னோன்றது வந்து ஈஸியா வந்துட்டு அப்சர்வ் பண்ணக்கூடிய ஒரு பொருள்ன்றதுனால சுத்தியும் டஸ்ட் ஏதாவது இருந்தாலோ இல்ல வேற ஏதாவது கிருமிகள் இருந்தாலோ இல்ல வந்துட்டு பக்கத்துல கம்பெனிஸ் இருந்து அந்த ஏர் மூலமா அதாவது பார்ட்டிகல் ஸ்ப்ரெட் ஆனா கூட ஸ்னோ ஈஸியா வந்து பிடிச்சிச்சுக்கும் இல்லையா? ஸோ அப்படி பார்க்கும்போது இது மூலமாகவும் அது அவருக்கு வந்து ஏதாவது ஒரு விபரீதம் ஏற்பட்டிருக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருந்தது. அதனால ஏற்படல. அவர் நல்லா நரம்பு அனுபவம் தெரியல, ஸ்னோவை சாப்பிட்டுட்டு வந்துட்டு பசிக்கு அப்படியே இருக்கிறாரு. இருந்தாலும் பாருங்க கிட்டத்தட்ட தண்ணி தான் உள்ள போயிருக்கு, அதாவது ஸ்னோ மூலமா, சாப்பாடும் இல்லை. ஸோ திருப்பியும் டைம் போகுது, நாட்கள் ஓடிக்கிட்டே இருக்குது. இவருக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. பாத்ரூம் ஏதாவது வந்துச்சுன்னா வந்துட்டு பாத்ரூம் எப்படி வரும், எதுவும் வராது இல்லையா? ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஒன் பாத்ரூம் வந்தா அதை வந்து ஒரு டப்பால பிடிச்சி அங்கேயே கார்க்குள்ளேயே வச்சிடறாரு. ஏன்னா எதுவும் திறக்கவும் முடியல. ஸ்னோ சாப்பிட்றாரு, வைக்கிறாருன்னு சொல்லிட்டு இப்படியே டைம் ஓடிக்கிட்டே இருக்கு. ஃபைனலி ஆன் ஒன் ஃபைன் டே, இதுக்கு மேல இருக்க முடியுமா, இதுக்கு மேல எதுக்கு இருந்துக்கிட்டு, தயவு செஞ்சு சீக்கிரம் வந்து என்ன வந்துட்டு சாவடிச்சிருன்ற அளவுக்கு வந்து ரொம்ப மோசமா நான் ஒரு நிலைமையில இருக்கிறாரு. அந்த அந்த பெட் ஒன்று இருந்துச்சுங்களா, பெட்டை போயிட்டு படுத்துருக்காரு. அந்த டைம்ல திடீர்னு காருக்கு வெளியில வந்து அந்த ஸ்னோவெல்லாம் விலக்கி விட்டுட்டு ஏதோ ஒரு உருவம் தெரியுற மாதிரி அவருக்கு வந்துட்டு தெரியுது. பார்த்தோன்னா லைட்டா வந்துட்டு என்னமோ சவுண்ட் எல்லாம் மேக் பண்றாரு. ரொம்ப கத்தாலாம் முடியல, பாடி ரொம்ப வீக் ஆயிடுச்சு, ஏன்னா எதுவுமே சாப்பிடல இல்லைங்களா? ஸோ ஓரளவுக்கு அப்படி இப்படியே ஆட்டி உருட்டிட்டு ஏதோ ஒன்று பண்ணோன்னே வெளியில இருக்கிறவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு, இது ஏதோ உள்ள சம்திங் இஸ் ராங் அப்படின்னு சொல்லிட்டு உடனடியா ஆம்புலன்ஸ் வருது, அந்த ரெஸ்கியூ டீம்ன்றது வராங்க, ஸ்னோவெல்லாம் கிளியர் பண்ணிட்டு டோர்லாம் ஃபைன்லாம் திறந்து ஆஃப்டர் ஒரு 61 நாள் அப்புறம் வந்து தலைவன் தன்னோட கார், அதாவது ஒரு 61 நாள் வீடுன்னே சொல்லலாம், அந்த அளவுக்கு அவரை காப்பாற்றினது இன்ஃபேக்ட் அந்த கார் தான். ஏன்னா அவ்வளோ ஒரு கிளைமேட் கண்டிஷன்ஸ்ல ஒருவேளை கார்ல இருந்து வெளியே போயிருந்தாருன்னா கண்டிப்பா வந்து அவர் இறந்துருப்பாரு.
ஸோ அப்படிப்பட்ட காப்பாற்றப்பட்ட அந்த கார்ல இருந்து அவரை வந்து வெளியே கூட்டு வராங்க. அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல் அட்மிட் செய்யப்படுறாங்க. அங்க போனா எல்லாருக்குமே பயங்கரமா ஆச்சரியம். எப்படி ஒரு மனுஷன் அவ்வளோ ஹார்ஷ் கண்டிஷன்ஸ்ல வெறும் பனியை சாப்பிட்டுட்டு சாப்பாடு கூட எதுவுமே இல்லாம வாழ முடியுமா? இல்ல நிஜமாவே இவர் சொல்றது உண்மைதானா? இல்ல ஏதாவது உருட்டுறா அப்படியான்னு சொல்லிட்டு இன்ன வரைக்கும் நிறைய டிபேட்கள் போயிட்டு இருக்கு. இருந்தாலும் பீட்டர் ஸ்கேல்பர்க் சொல்றது வந்து இப்போ நான் சொன்னதான் அவர் வந்து சொல்றாரு. இதை வந்துட்டு ஆமாப்பா கரெக்டுப்பா இவர் இப்படிதான்ப்பா மாட்டிட்டு இருந்தாருன்னு சொல்றதுக்கும் நிறைய பேர் இருக்கிறாங்க. அப்படிலாம் மாட்டுறதுக்கு வாய்ப்பே இல்லை. அப்படியே மாட்டியிருந்தாலும் அவரால் ஈஸியா கார் கதவை திறந்துட்டு கொஞ்ச தூரம் வெளியே போயிருந்தாலே வந்து அவர் ஹெல்ப் வாங்கிட்டு அப்படியே கிளம்பி போயிருக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு குரூப் சொல்றாங்க. எது உண்மை எது பொய்ன்றது பீட்டர் ஸ்கேல்பர்க் மட்டும்தான் வெளிச்சம், நமக்கு தெரியாது. ஸோ நம்ம கேள்விப்பட்டதை ஜஸ்ட் ஒரு செய்தியா நம்ம வந்து சொல்றோம். ஸோ யா, தட்ஸ் இட் ஃபார் டுடே. மீண்டும் உங்களை நாளை மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ. பாய்.